வணக்கம் சார். வணக்கம். அண்ட் யாஷ் அவரை பத்தி பேசும்போது ராவணன் பத்தி பேசியிருந்தோம். அவருடைய அடுத்த படமான டாக்ஸிக் படம் வந்து நெக்ஸ்ட் மந்த் இப்ப கூடிய சீக்கிரத்துல ரிலீஸ் ஆகும்னு பார்த்தா அதுல ஏதோ தள்ளி போகுதுன்ற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. அது உண்மைதானா சார்? ஆமா, ஆக்சுவலா அந்த படத்தினுடைய இயக்குனர் கீது மோகன்தாஸ், அவங்க கீது மோகன்தாஸ் தான் நினைக்கிறேன். கீது மோகன்தாஸ், ஆமா, அவங்க வந்து அவங்க ஒரு ஏற்கனவே ஒரு நடிகை. அவங்க இந்த படத்தை டைரக்ட் பண்றாங்க. உள்ளபடியே பெண்கள்லாம் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அவ்வளவு பட்ஜெட்ல கிட்டத்தட்ட ஒரு 500-600 கோடி பட்ஜெட்ல இந்த படத்தை எடுக்கிறாங்க. அது ஒரு பெண்ணை நம்பி ஒப்படைப்பதுங்கிறது வந்து உள்ளபடியே ரொம்ப ஒரு புதுமையான அனுபவமா இருக்கு. அவங்களும் வந்து அவங்களுடைய அந்த ஆரம்பத்துல வந்து அந்த ப்ரோமோலாம் பார்க்கும்போது என்னடா இவங்களே இப்படி பண்ணியிருக்காங்களேங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு முகச்சுளிப்பெல்லாம் வந்துச்சு. ஒரு பெண் இயக்குனர்னு சொல்றாங்க, ஆனா எந்த பொறுப்பும் இல்லாமல் இப்படிப்பட்ட காட்சிகளை அவங்க வச்சிருக்காங்களேலாம் நமக்கு தோணுச்சு. ஆனாலும் இந்த படத்தின் மீது இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அதுக்கு வந்து நம்ம உள்ளபடியே அந்த ஒரு பெருமைப்படலாம். ஒரு பெண் இவ்வளோ பெரிய படத்தை எடுத்திருக்காங்கன்னு நம்ம பெருமைப்படலாம். ஆனால் இந்த படத்தை எடுத்து முடிச்சுட்டு படத்தை போட்டு பார்க்கும்போது ஹீரோவுக்கு ஒரு பக்கம் பெரிய அதிர்ச்சி. இதில் வந்து நிறைய காட்சிகள் அவருக்கு வந்து உடன்பாடு இல்லை. என்னென்னா சரியாக எடுக்கலை, அல்லது நாம் ஒன்று நினச்சா அவங்க வேறு மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா அவர் ஏதோ ஃபீல் பண்ணி நிறைய ரீஷூட் பண்ணுங்கன்ட்டார் போல. ஓகே, மேபி அவருக்கான வெயிட்டேஜ் கம்மியாக இருக்குன்ற மாதிரி என்ன நடந்ததுன்னு தெரியல. ஷூட்டிங் நடக்கும்போது 2 பேருக்கும் பெரிய சண்டை. இது மோகன்தாஸுக்கும் யஷுக்கும் பயங்கர சண்டை வந்து பல நாட்கள் படப்பிடிப்பெல்லாம் தாமதமாயிருக்கு. ஷூட்டிங் எடுக்க முடியாமல் நிறுத்தியெல்லாம் எடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு 2 பேருக்கும் பிரச்சனை. ஃபைனலாக படத்தை போட்டு பார்க்கும்போது அவருக்கு ஏதோ ஒரு அதில் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக இல்லை. அப்புறம் ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி கொஞ்சம் ரீஷூட் பண்ணுங்கன்னு சொல்லி மறுபடியும் ரீஷூட் பண்ணி இப்போ ரிலீஸுக்கு கிட்டத்தட்ட அவங்க ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் என்னன்னா இந்த படத்தினுடைய ஓடிடியும் சேட்டலைட்டும் இன்னும் விற்கலையா? இன்னும் விற்கல. இவ்வளோ பெரிய படம், பெரிய ஹீரோ, எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு, இந்தியா முழுக்க எதிர்பார்ப்பு இருக்கு அந்த படத்துக்கு. ஆனால் இன்னும் அதுக்கான என்கொயரி வரல. இவங்க ஏதோ முயற்சி பண்ணுறாங்க, இவங்க சொல்கிற வேலை அவங்களுக்கு பொருந்தலை. ஸோ அது மாதிரி ஏதோ ஒரு சிக்கல் போயிட்டுருக்கு. இந்த ஒரு காரணத்தினாலேயே ரிலீஸே தள்ளி போகும்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த படத்தினுடைய ரிலீஸே சொன்ன தேதியில் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. அது உண்மைதான். ஆமாம். எக்கச்சக்கமான ஹீரோயின்கள் அண்ட் பெரிய ஒரு சவுத் இந்தியாவிலேருந்து இப்போ பேன் இண்டியா ஹீரோவாக இருக்கக்கூடிய யாஷ், அவங்க படத்துக்கே இவ்வளோ இதுவா சேட்டலைட் பிரச்சனைன்றது உண்மையாலே. அது கேவியன் வந்து ஒரு பக்கம் ஹாப்பியாக இருப்பாங்க, பரவாயில்ல நீங்கள் கொஞ்சம் லேட் ஆனாலும் எனக்கு இந்த பக்கம் கலெக்ஷன் வந்துகிட்டு இருக்கு அப்படின்றதுனால ஜனநாயகன் கலெக்ஷன் வச்சு இது எப்படி மூவ் பண்ணலான்ற மாதிரி கூட அவங்க மூவ் பண்ணலாம். இருந்தாலும் டாக்ஸிக் வந்து டீசர் வந்ததுலேருந்து எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம். அது இப்போ சொன்ன டேட்லேருந்து மறுபடியும் தள்ளி போகுதுன்றது சின்ன டிசப்பாயின்மெண்ட் தான். அண்ட் கராத்தே பாபு, ரவி மோகன் அவருடைய அடுத்த படம் எல்லாமே வந்து ஒரு மாதிரி ரெடியாக இருக்குது. பட் ஆனால் அதனுடைய ரிலீஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது, ஏன்னா இப்போ அவருடைய பர்சனலி கூட அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் மறுபடியும் ரீசென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பெரிய அளவு அவருக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்கு. ஆக்சுவலாக அவருக்கு இவ்வளவு தொகை மாதாந்தோறும் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க மனைவி, முன்னாள் மனைவியா இந்நாள் மனைவியா டைவர்ஸ் ஆகிற வரைக்கும் அவங்க தான் மனைவி, அதனால மனைவின்னே சொல்லிடுவோம். அவங்க கேட்ட அந்த தொகை வந்து ரொம்ப பெரிய தொகையாக இருந்தது. அதில் கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிட்டார் அவர். என்னடா இப்படிலாம் கேட்குறாங்களே அப்படின்ட்டு. நல்ல வேளையாக நீதிமன்றம் மாதந்தோறும் நீங்கள் ஒரு 4 லட்ச ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது அவருக்கு ஒரு பெரிய ரிலீஃப். அதே மாதிரி பிள்ளைகளை பார்ப்பதற்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. இப்போ அதில் அவருக்கு ஒரு பெரிய வருத்தம் இருந்துச்சு. பிள்ளைகளை பார்க்க போகும்போது பெருசாக அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி ஸ்கூலுக்கு போனால் கூட வந்து இந்த பவுன்சர்ஸை வச்சு தடுக்கிறாங்க அப்படின்லாம் இவர் தரப்பில் சொல்லப்பட்டது. அது உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா ரவிமோகன் மாதிரி சொசைட்டியில் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் அவருடைய பிள்ளைகளை பார்க்க போகும்பொழுது ஒரு பவுன்சர் தடுக்கிறாருன்னா அது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. அப்படிலாம் பண்ண முடியாது. அவர் ஒரு பவுன்சர் வச்சாருன்னா இவர் 10 பவுன்சரோட போகலாம். அந்த அளவுக்கு தெம்பு உள்ளவர் தான் இவர். இல்லைன்னா இவரே ஒரு 4 பவுன்சர் அடிக்கிற அளவுக்கு ஒரு உடல்வாகு உள்ளவர் தான். ஸோ அதனால் அவர் சொல்கிறத பெருசாக நம்ம ஏற்றுக்க முடியலன்னா கூட ஒரு குற்றச்சாட்டை அவர் வைக்கிறார். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் பெரிய அளவுக்கு ரிலீஃப் பண்ணி விட்ருக்காங்க. அப்படியே அந்த ரிலீஃப் வந்து சினிமாவிலையும் கிடைக்கும்னு அவர் நம்பினார். என்னென்னா இந்த கராத்தே பாபு இப்போ சமீபத்தில் அவர் வந்த படங்கள் பெருசாக ஓடலை. அவருடைய படங்கள் இந்த படத்தை பெருசாக நம்பினாங்க. ஏன்னா அந்த டைட்டிலே ரொம்ப கேட்சியான ஒரு டைட்டில். படம் வருவதற்கு முன்னாடியே இவரைத்தான் சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு அரசியல்வாதியை
மென்ஷன் பண்ற அளவுக்கு இவர்தான் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு படம் இன்னைக்கு ஒரு சட்ட ரீதியாக நிற்கிது. என்னன்னா அதில் ஏதோ ஒரு லீகல் இஷ்யூ இருக்குது. எனக்கு இவ்வளோ தொகை கொடுக்கணும், இந்த தொகையை நான் வாங்குற வரைக்கும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் பப்ளிக் நோட்டீஸ் கொடுத்துட்டாரு. ஸோ அதனால் இந்த ரிலீஸ் வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு இந்த பக்கம் ஒரு ஆறுதல் கிடைச்சு எப்படியோ இந்த படம் ரிலீஸ் ஆயிடும் அப்படின்னு நினைக்கும் போது அவருக்கு ஏதோ ஒரு விதத்துல சம்வேர் அவருக்கு ஏதாவது ஒன்று ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்குல்ல கண்டினியூஸா. இல்லைங்க, லைஃபும் அப்படியே போகாது இல்லை, ஏதோ ஒரு அப்படியே ஒரு சர்க்கிள் தானே, கீழே போய் மேலே வந்து எல்லாருக்கும் அதானே. ஆனா தடைன்றது ஒரு வாட்டி வந்து பரவாயில்ல, ஒரு தடையை முடிஞ்சு அடுத்த தடை வந்துகிட்டே இருக்குதுன்ற மாதிரி இருக்குது. பாவம் அவருக்கும் ஒரு படம் ரிலீஸ் ஆனாதான் கொஞ்சம் அந்த படம் வந்து மக்கள் கிட்ட போய் சேரும் போது அவருக்கு வேற ஒரு வேரியேஷன் வந்து காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து படங்கள்ல ஒரு வில்லனாவே அவரை வந்து பாக்குற மாதிரியும் அதுக்கேற்ற மாதிரி பர்சனல் லைஃப்லயும் வந்து அடிபட்டு இப்பதான் ஓரளவு வந்திருக்க போது இந்த படம் அவருக்கு ஏதோ பெரிய நம்பிக்கையோட இருக்க. ஆனா படத்தினுடைய ஸ்டோரியிலேயே வந்து டைரக்டரோட நிறைய அவருக்கு பிரச்சனை இருந்ததாகவும் சொல்றாங்க. அவருக்கு கரெக்டா சப்போர்ட் பண்ணல ஷூட்டிங் அப்பெல்லாம் அப்படின்ட்டு. இல்லை, இடையில கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. ஏன்னா அவர் கொஞ்சம் மன உளைச்சல்ல இருந்தாரு. நடுவில் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு, நீங்க பார்த்தீங்க. அப்பெல்லாம் அவர் வந்து ஒரு வேறொரு ஆளா நம்ம பார்த்தோம். ஐயோ பாவம் என்னடா இப்படி ஆயிட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ அந்த டைரக்டருக்கும் ஒரு பெரிய சவாலாக தான் இருந்திருக்கும். ஏன்னா நீங்கள் மனநிறைவோட ஒரு படத்தில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் 1000 பிரச்சனைகளோட வந்து ஒரு படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போ இவரை ஹேண்டில் பண்ணுறதுல ஒரு பெரிய சிக்கல் அவருக்கு இருந்திருக்கலாம். பட் நல்ல வேலையாக எல்லாமே சால்வ் பண்ணி படத்தை முடிச்சுட்டாங்க. அண்ட் அடுத்தபடியாக பெரிய இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒரு விஷயம், இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டது, மேபி நீங்க இதுக்கு முன்னாடி யாராவது நடிகர் யாராவது பண்ணியிருக்கிறாங்களான்னு தெரியல. ஒரு சவுத் இந்தியன் ஸ்டார்ன்றதை விட பேன் இண்டியா ஸ்டார்னு சொல்லலாம், புஷ்பா, அல்லு அர்ஜுன். அவருடைய ஃபேன்ஸ்க்காக, அதாவது ரசிகர் மன்றம், கிட்டத்தட்ட 1000 ரசிகர் மன்றம் 7 மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய 1000க்கும் மேற்பட்ட ரசிகர்களுக்கு 5 லட்சம் ரூபாயில காப்பீடு வழங்கி இருக்கிறதா சொல்றாங்க. இது வரைக்கும் எந்த நடிகரும் அவங்களுடைய ரசிகர்களுக்கு பண்ண மாதிரி தெரியல. உள்ளபடியே ரொம்ப ஒரு மாதிரி அதிர்ச்சியான இன்ப அதிர்ச்சின்னு கூட சொல்லலாம். ஏன்னா பொதுவாக இன்னைக்கு பல ஹீரோக்கள் என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய ரசிகர்களை தன் வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் திருப்பி ஏதாவது செய்கிறாங்களான்னா ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அவன் பக்கத்தில் இன்னொரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பல வருடங்களாக காத்திருப்பாங்க. அதுக்கு கூட இவங்க வந்து ரொம்ப தயங்குவாங்க. ஒரு நாள் எல்லாரையும் ஒரு இடத்துல வர வச்சு ஒரு 5000 பேர் 10,000 பேருக்கு ஒரே நாளில் அல்லது 2 நாளில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு நினச்சா கூட அதை செய்யறதுக்கு அவங்க அவ்வளவு தயங்குவாங்க. ஒரு 3 நாள் நம்ம ரசிகனுக்காக நம்ம ஒதுக்கணுமா அப்படின்லாம் நினச்சி தள்ளி போடுறவங்களாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல இப்படி ஒரு இன்சூரன்ஸை அவர் கொண்டு வராருன்னா உள்ளபடியே பெரிய ஆச்சரியம். ஏன்னா நம்ம ரசிகனை வந்து நம் பயன்பாட்டுக்கு மட்டுமே நம்ம பயன்படுத்திக்கக்கூடாது, அவனுக்கும் நம்ம பயனுள்ளவனாக இருக்கணும்னு நினச்சி ஒரு வேலை அவர் செய்கிறாரு. ஆனால் பெரிய சல்யூட். இது வந்து புஷ்பாவுடைய தாக்கத்தினால வந்ததோ? எதுவாக வேணாலும் இருக்கட்டுங்க, அந்த இன்சிடென்ட் நடந்து உயிரிழப்புனால. உயிரிழப்பு ஒரு பக்கம், நீங்கள் எதுவாக கூட இருக்கட்டும், இப்போ இவங்கெல்லாம் இன்னும் கூட எனக்காக வேலை செய்வாங்க அப்படின்னு கூட நினச்சி செய்யலாம். ஆனால் பயன் ரசிகர்களுக்கு இருக்குல்ல, அது மாதிரி இங்கே யாருமே பண்ணலையே. இங்கே ரசிகன்கிறவன் நடிகனுக்காக உயிரை கொடுக்க கூட தயாராக இருக்கான். இப்போ அஜித் வந்து துணிவுன்னு ஒரு படம் வந்துச்சு, கோயம்பேடு தியேட்டர் வாசலில் விழுந்து செத்து போயிட்டான். அவனுக்கு 1 ரூபா கூட அஜித் கொடுக்கல. ஏன்னா அவனுக்கு கொடுத்தா அவனை நான் என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஆயிடும், நான் எதுவும் கொடுக்கணுன்னு அமைதியாக இருந்துட்டார். ஒரு வகையில் அது சரி. ஆனால் ஏதோ ஒரு தவறு செஞ்சு அவன் குடும்பம் வந்து கஷ்டப்படுது. யாரோ சம்மந்தம் இல்லாதவங்கெல்லாம் போய் 5000 10,000 கொடுத்துட்டு வந்தாங்க. ஆனால் உங்களுக்காக கீழே வந்து செத்தானே ஒருத்தன், அவனுக்கு நீங்கள் எதாவது கொடுத்தீங்களான்னா ஒன்றுமே இல்லை. ஸோ அப்படி தான் இங்கே இருக்கிறவங்க பல பேர் இருக்காங்க. ரஜினி ஆகட்டும், இன்னும் பல பேர், இங்கே இருக்கிற எல்லா ஹீரோக்களையுமே நம்ம அதுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். அந்த படம் ரிலீஸ் அப்போ மட்டும் நீ 100 அடிக்கு மேலே ஏறி கட் அவுட்டுக்கு பால் ஊற்று, நீ கீழே விழுந்தாலும் சரி உனக்கு நாங்கள் பால் ஊற்றுவோமே தவிர நீ இதை நிறுத்தக்கூடாதுங்கிற அளவுக்கு மனநிலையோட இருந்த நடிகர்கள் தான் இவங்க. ஒரு நாள் கூட இவங்க வந்து எந்த உதவியும் எந்த ரசிகனுக்கும் செஞ்சதே கிடையாது. ரொம்ப ரேராக நடக்கும். எங்கேயோ நம்ம கேள்விப்படுவோம், ஒரு ரசிகர் வீட்டில் திடீர்னு ஏதோ ஒரு துக்க நிகழ்வு, போய் அங்கே போய் ஒரு 50,000 கொடுத்தாரு, 1 லட்சம் கொடுத்தாரு, நேராக போனாரு அப்படிங்கிறத ரொம்ப ரேராக கேள்விப்படுவோம். அது ரொம்ப நெருக்கமான ஒரு ரசிகனா இருந்தா, பொறுப்புல இருக்கக்கூடிய. ஆமாம், அந்த மாதிரி ஏதோ ரொம்ப ரேராக கேள்விப்பட்டிருக்குமே தவிர இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். நிஜமாக ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது ஒருவேளை அரசியலுக்கான ஒரு
நுழைவாயிலோ? ஏன்னா இப்ப அப்படிதான் நம்ம எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. இல்ல இருக்கலாம். பட் அல்லு அர்ஜுன் இதெல்லாம் செஞ்சுதான் அரசியலுக்கு வரணும்னு கிடையாது. அவருக்கு இருக்கிற ஃபேன் பேஸுக்கு அவர் சும்மா வந்து நின்னாலே போதும். அவ்வளோ பெரிய கூட்டம் வரும். தமிழ்நாட்டில் ஏற்பட்ட ஒரு தாக்கம் தெலுங்குலேயும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவ்வளோ பெரிய ரசிகர் கூட்டத்தை அவர் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு இந்தியாவிலே மிக முக்கியமான நடிகராக அல்லு அர்ஜுன் இருக்கார். அப்படி இருக்கும் பொழுது நினைச்சா கூட அவர் அரசியலுக்கு வந்துடலாம். பட் அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா இங்க விஜய் ஜெயிச்சது வந்து இந்தியா முழுக்க எல்லாரையுமே கொஞ்சம் திரும்பி பார்க்க வச்சிருக்கு. அங்க நடந்தது ஏன் இங்க நடக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தெல்லாம் உருவாக்கியிருக்கு. ஆந்திராவிலேயே ஜூனியர் என்டிஆர் வந்து ஏதோ கட்சி ஆரம்பிக்க போறாருங்கிற மாதிரிலாம் தகவல்கள் வருது. அப்போ எல்லாருக்கும் அந்த ஆசையை வந்து விஜய் விதைச்சு விட்டாரு. அதனால அல்லு அர்ஜுன் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு, சொல்ல முடியாது. இல்ல அல்லு அர்ஜுன் இப்படி பண்றதை தாண்டி தமிழ்நாட்டிலேயே நம்ம வந்து அந்த ஆசையோட இருக்கிறவங்கள இப்ப ரீசன்ட் டேஸ்ல அதிகமாவே பார்க்க முடியுது. ஆமாமா, அது இருக்கும்ல. பயங்கரமான ஒரு விதையை வந்து தூவி விட்டுருக்குறாங்க அப்படிதான் சொல்லி ஆகணும். அண்ட் யூடியூபர் இர்ஃபான் அவர் வந்து அவங்களுடைய குழந்தையோடைய ஸ்கேன், அதாவது அவங்க ஒய்ஃப்கான ஸ்கேன் இது பண்ணி இந்தியாவில் நம்ம ஆக்சுவலி ஆனா பெண்ணா அந்த இது வந்து சொல்லக்கூடாதுன்றது இங்க ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஆனா அவர் துபாயில் அந்த மாதிரிலாம் இல்லைன்றக்காக அதை எடுத்து வீடியோ போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா மன்னிப்பு கேட்டு போட்டதுனால அந்த கேஸ்ல இருந்து ஒரு எதுவும் அவருக்கு பனிஷ்மெண்ட் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அது மறுபடியும் ரீஓபன் பண்ணி இப்போ அதுக்கான பனிஷ்மெண்ட் இருக்குது, சாரியாவது பூரியாவது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. இது நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அவரை பொறுத்தளவுக்கு அவர் வந்து திமுக ஆதரவாளருங்கிற மாதிரி ஒரு பார்வை இருந்துச்சு. நான் அதுக்கு முன்னாடி வேற ஒரு இதுக்கு போயிடுவேன். ஆக்சுவலாக கருவில் இருப்பது ஆனா பெண்ணான்னு தெரிந்துகிற ஆசை வந்து பல பேருக்கு இருக்கும். அது இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பல பேருக்கு இருக்கும். சிலர் மட்டும்தான் எதுவாக இருந்தா என்ன, அது கடவுள் கொடுத்த பிள்ளை அப்படின்னு நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக அதை ஏற்றுப்பாங்க. சிலர் வந்து இல்லை அது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் இருப்பாங்க. அவரும் வந்து ஒரு சின்ன பையன் தானே. இப்போ அவருக்கும் ஒரு 50 வயசு 40 வயசு ஆகுது அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு வாழ்க்கை குறித்த ஒரு நாலேஜ் இருக்கும், ஒரு பக்குவம் இருக்கும். ஒரு சின்ன பையன், ரொம்ப விளையாட்டாக இருந்த ஒரு பையன் மேரேஜ் ஆகுது, டக்குன்னு துபாயில் போய் அதை நம்ம கண்டுபிடிச்சிடலான்னு போன வரைக்கும் கூட தப்பு இல்லை. ஏன்னா அங்கே சட்டம் அதை அனுமதிக்குது. நம்ம இந்தியாவில் தான் அனுமதிக்கலையே தவிர சட்டம் வந்து துபாயில் அனுமதிக்குது. அப்போ அங்கே போய் பண்ணிட்டாரு. அதோடு அதை விட்டுருந்தா பிரச்சனையே கிடையாது. அதை வந்து ஒரு கண்டென்ட்டாக மாற்றி யூடியூப்பில் போட்டது வந்து ஒரு பெரிய சிக்கலை அவருக்கு உருவாக்குச்சு. அதற்கப்புறம் கூட அவர் வந்து ரொம்ப மனந்திறந்து இந்த மக்கள்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டு, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க, நான் அப்படிலாம் நினைக்கல அப்படின்னு ஏதோ ஒன்று மனம் உருகிற மாதிரி ஏதோ ஒரு 2 வார்த்தையை அவர் சொல்லியிருந்தா கூட இந்த சமூகம் அவரை மன்னிச்சிருக்கும். ஆனால் அவர் அதையும் ரொம்ப டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிட்டு எனக்கு தெரியாத ஆட்களா நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தைங்கிற மாதிரி இருந்துட்டார். அதுதான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையில் கொண்டு வந்து விட்டுருக்கு. உள்ளபடி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா இந்த மக்களை என்டர்டெயின் பண்ணுறவங்கன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ரொம்ப கொஞ்சம் பேர் தான். எல்லாரும் வருவாங்க, ஆனால் எல்லாராலும் பிடிக்கப்படுகிற இடத்துல யாரோ கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அதில் அவரும் இருக்கார், அதிலெல்லாம் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அவர் வந்து இப்படி ஒரு தவறை செஞ்ச பிறகு அதை சரியாக உணராமல் அல்லது சரியாக புரிஞ்சுக்காமல் ரியாக்ட் பண்ணது இருக்குல்ல, அதுதான் மாபெரும் தவறாக மாறி இருக்கு. பட் இந்த பிரச்சனையிலேருந்து அவர் எப்படி வெளியில் வர போகிறாருன்னு தெரியல. உள்ளபடியே அவர் கழுத்தை சுற்றின பாம்பாக தான் இன்றைக்கி இந்த பிரச்சனை வந்து நிற்கிது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. இல்லை இது அந்த அளவுக்கு ரீஓப்பன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்ற கோணத்தில் இல்லை, நான் எப்படி நினைக்கிறேன்னா இந்த கவர்மெண்ட் தாவேகா கவர்மெண்ட் வந்து இல்லை இர்ஃபானை ஒழிச்சிடணும் அப்படின்னு நினச்சி வந்ததெல்லாம் எனக்கு தெரியல. அந்த சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகள் இருப்பாங்கல்ல, இப்போ அன்னைக்கு அவங்கள்ட்ட அவர் என்னவா நடந்துக்கிட்டாருன்னு ஒன்று இருக்கு. இப்போ அந்த அதிகாரிகளை நீங்கள் வந்து பெரிய அளவுக்கு மதிக்காமல் அலட்சியம் காட்டி எனக்கு சுகாதாரத்துறை அமைச்சரை தெரியும், முதலமைச்சரை தெரியும் அப்படின்னு அந்த மிதப்போட நீங்கள் அணுகிறது இருக்குல்ல, அவங்க வந்து மனசில் போட்டு வச்சுட்டு இருப்பாங்க. என்னைக்காவது சந்தர்ப்பம் வரும்போது திருப்பி காமிப்பாங்க. ஸோ ஒருவேளை அப்படி ஏதோ ஒன்று நடந்திருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். தாவேக அரசு வந்து இர்ஃபானெல்லாம் ஒரு பெரிய ஆளாக நினச்சி, இர்ஃபான்லாம் வளர்ந்தா நம்ம ஆட்சிக்கு ஆபத்துன்னெலாம் நினச்சி ஒரு முடிவை அவங்க எடுக்கவும் மாட்டாங்க. அதுக்கு அவசியமும் இல்லை அந்த கட்சிக்கு. அதனால் இதில் வேறு ஏதோ அதிகாரிகள் தொடர்பாக மீண்டும் அதை தட்டி எடுத்திருப்பாங்க, அப்படி தான் பார்க்குறேன். அண்ட் அதோடு விட்டு இருந்தாலும் பரவாயில்ல, மறுபடியும் டெலிவரி இதுவும் வீடியோ கண்டென்ட் எடுத்து போட்டார், அவரே கட் பண்ணுறது. ஒரு தப்புல இருந்து அடுத்தடுத்து மாற்றி அதுதான் அது வந்து எப்படி அவர் வந்து ஒரு வளர்ந்த குழந்தையா இருக்கார் அவர். நான் அப்படி தான் பார்க்குறேன் அவரை. ரொம்ப பர்பஸாக இந்த நான் வந்து சட்ட விரோதமாக ஒன்று செய்கிறேன் பாரு அப்படின்லாம் அவர் பண்ணதான் நான் பார்க்கல. ஏதோ ஒன்று ஒரு ஆர்வ கோளாறு அல்லது அந்த வயசுக்குரிய பக்குவம் இல்லாதது. இல்லைன்னா இந்த
யூடியூப்னுடைய வியூஸ்னுடைய ஆர்வம் அதுவும் கூட இருக்கலாம். அது அது எல்லாரத விட இந்த பயங்கர வைரல் அண்ட் ட்ரெண்டிங். இல்ல அவர் ஒரு கட்டத்துல நம் செய்வது எல்லாமே இந்த மக்கள் அக்செப்ட் பண்ண மாட்டாங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்ட ஒரு சந்தர்ப்பமும் வந்துச்சு. ஒரு ரம்ஜானுக்கோ ஏதோ பக்ரீத்துக்கோ போயிட்டு மக்களுக்கு பிரியாணி கொடுக்குறேன்னு போய் ஏதோ துணி கொடுக்க போய் அது ரொம்ப பெரிய வைரல் ஆகி எல்லாருமே சேர்ந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவர் உணர்ந்தார். அதுக்கப்புறம் அவருடைய வியூஸ் எல்லாம் ரொம்ப குறைஞ்சிது, அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பல பேர் வெளியில் போனாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ நம்ம செய்கிறதெல்லாம் அவங்க மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கங்கிற ஒரு முடிவுக்கு வந்தார். அப்புறம் பயங்கரமாக மனமுருக போய் எங்கேயோ ஒரு இடத்துல வேண்டிட்டுலாம் இருந்தார். நம்ம அதெல்லாம் பார்த்தோம். பட் பாவம், அது என்ன சொல்கிறது, ரொம்ப அவர் ஏதோ பர்பஸாக எல்லாத்தையும் செஞ்சாருங்கிற மாதிரி எனக்கு தோணலை. ஒரு சின்ன பையன், அவர் பெருசாக அவர் சிந்திக்கிற திறன் இல்லாமல் ஏதோ பண்ணிட்டாருன்னு தான் நான் பார்க்குறேன். இருந்தாலும் பொறுத்து இருந்து பார்க்கணும் இது என்ன நடக்க போகுது அப்படின்றது. ஸோ இந்த வாரத்தில் நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி நிறைய விரிவாகவே பேசியிருந்தோம் சார். நன்றி.